வெல்கம் மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழில் மொத்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒய் கோலிவுட் ஸ்ட்ரகிளிங் டு கெட் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இதுதான் இன்னையோட கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்மளுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. இதனாலேயே இந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஃபேன் வர வந்தாலும் எந்த ஒரு கான்வர்சேஷன் வந்தாலும் நம்மளை போட்டு கலாய்ச்சிட்டே இருப்பானுங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே நம்மளை டாமினேட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ள ரொம்ப ஓவரா ஓடிக்கிட்டே இருக்க, இதுக்கான பதில தேடணும்னு சொல்லிட்டு நைட்டு பகலமா உங்களுக்காக தேடி 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 பார்த்ததுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம இண்டஸ்ட்ரியிலும் மாசான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்தே பாலிவுட்டுக்கு போய் படம் பண்ணி நம்ம அட்லியே 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கொடுத்துட்டாரு. அது ஏன் அவரால் கோலிவுட்ல பண்ண முடியல? ஏன் ஜவானை விட மெர்சல் அவ்வளோ மொக்க படமா என்ன? இதையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த அதர் இண்டஸ்ட்ரீஸ் காரணங்க இவனுங்க மட்டும் எப்படா நீங்க 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள விட்டு தொலை தேடி பார்க்கும் போதுதான் எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சது. விஷயம் கிடைச்சதுன்றதை விட ஒரு உண்மை தெரிய வந்தது. உண்மையாவே கோலிவுட்டால 1000 crore அடிக்க வாய்ப்பே இல்லடா. அது என்னடா உண்மை அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே அந்த உண்மையை பத்தி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த உங்ககிட்ட நான் தெளிவா கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ அந்த 2 விஷயம் என்னன்னா, நிறைய பேர் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, ஒன்னு பிக் ஹீரோ இல்லைன்னா ஒரு சம வெயிட்டான ஸ்டோரி. ஸோ இது 2 இருந்தா போதும், பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பா அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது 2 இருந்தா மட்டும் 1000 crore அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணையும் முடியாது. அப்போ இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு மாசான ஆக்டர் ஒரு படத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்டர் நடிச்சா மட்டும் அந்த படம் வந்து 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடாது. இப்போ உதாரணத்துக்கு பாகுபலி 2வே எடுத்துக்கோங்க. பிரபாஸ்க்கு பாகுபலி டைம்லாம் அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருந்ததா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஃபேன் பேஸே இன்க்ரீஸ் ஆச்சு. பட் பாகுபலி 2லயே பிரபாஸ் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சதுக்கான காரணம் பிரபாஸ் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கடைசியாக போட்ட கல்கி ரோஸ்ட்ல கமெண்ட் ஃபுல்லாக இருந்தது என்னன்னா, நீங்கள் பிரபாஸ் ஹேட்டரு, நீங்கள் பிரபாஸ் மேலே இருக்க வன்மத்தை தான் இதில் காட்டுறீங்க, படம் நல்லா தான் இருக்குது அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. இந்த வீடியோ எப்படி ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், அதே மாதிரி தான் படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாரு. மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. பிரபாஸ் மேலே எங்களுக்கு எந்த வித கோவமும் இல்லை. பட் இந்த படத்தில் அவர் இருந்த சீன்லாம் மொக்கையாக தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த ரோஸ்ட்ல 60% பிரபாஸை வச்சு கலாச்சோம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்க பெரிய ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே கிடையாது. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒருவேளை வெயிட்டான ஸ்டோரி இருந்தா தான் அடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜவானாவே இருக்கட்டும், இல்ல பத்தானாவே இருக்கட்டும், ஏன் RRரோட செகண்ட் ஹாஃபாவே இருக்கட்டும், அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தாலாம் படல. பட் இருந்தாலும் அந்த படங்கள்லாம் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுச்சு. இதுல இருந்து எனக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்க வெயிட்டான ஸ்டோரியும் தேவையில்லை. சரி, அப்ப இவ்வளவும் இல்லையே, அப்ப இந்த 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்படி என்னதான் முக்கியமான காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது தான் இந்த உண்மையே கிடைச்சது. ஸோ இந்த உண்மையை கேட்டு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த உண்மை என்ன அப்படின்னா, 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸுக்கு தேவை நீங்க தான்டா, அதாவது ஃபேன்ஸான நம்ம தான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ அதர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் ஒரு 70 to 80% நல்லா இருந்தாவே போதும், அந்த ஃபேன்ஸ் எல்லாமே அந்த படத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயுமே இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் பயங்கரமான வசூல் அடிக்கும். சம்டைம்ஸ் இது பீக்ல போகும்போது ஏன் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கூட டச் பண்ணிட்டோம். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் டச் பண்ணிருக்கு. இந்த 1000 crores அடிச்ச மூவிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். எல்லா படமும் 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. எல்லா படத்திலயும் ஒரு ஓட்டைகள் இருந்துட்டு தான் இருக்கும். 75% நல்லா இருக்க படங்களே 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஃபேன்ஸ் தான். 75% நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலிப்ரேட் பண்றது தான். ஆனா தமிழ்ல மட்டும்தான் நிறைய பேர் 100% சாட்டிஸ்ஃபைங்க எங்களுக்கு ஒரு மூவி வேணும்டாடே அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஊர்லயே ஒரே ஒரு படத்துல ஒரு பிளாஷ்பேக் சரியில்லைங்க, அதுக்கே போட்டு என்ன புலந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்க அதனாலதான் இது வரைக்கும் ஒரு 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே அடிக்கிறது இல்ல. என்னடா நீ எல்லா அப்படியும் தூக்கி எங்க மேலே போடுறிய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம். யாராலையுமே 100% பெர்ஃபெக்டா எதுவுமே கொடுக்க முடியாது. கண்டிப்பா ஒரு சில மிஸ்டேக்லாம் இருக்கதான் செய்யும். அதுல இருக்க வெறும் நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு படத்துல 80 to 90% நல்லா இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு போகாம அந்த 10% சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே உட்காந்துக்கிட்டு இருக்கனால தான் நம்ம இண்டஸ்ட்ரி இன்னுமே வளராம இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இந்த நெகட்டிவ் டைலிஸ் வேற ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ கூட முடியாது.
ஆனா இவங்க 5 மணிக்கெல்லாம் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிருவாங்க. சிங்கப்பூர் சித்தப்பா சொல்லிட்டாரு, பெரியப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. யாரா நீங்க, எங்க இருந்துடா வரீங்க? ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவா ரிவ்யூ தரீங்க, நீங்க எல்லாம் எங்க இருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஒரு ஃபீல் இருந்தது. இது பத்தாம நிறைய பேர் இந்த ரிவ்யூ எல்லாம் நம்பி படம் நல்லா இல்ல சொல்லிட்டு ஒரு சில பேர் மீன்ஸை போட்டு தாக்குறதும், ஒரு சில பேர் படத்துக்கு போறவனே படம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கனவுல கூட நம்மளுக்கு வராது. ஸோ ஃபைனலி ரிவ்யூஸ் பார்த்து படத்துக்கு போகாத அப்படியெல்லாம் சொல்ல வரல. சினிமானா பல குறைகள் இருக்க தான் செய்யும். நம்மளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அதை நினைச்சு வைப் பண்ணுங்கடா பாய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். லவ் யூ ஆல். சியர்ஸ். மட்ட மாமே